மெதுவடை வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாக பஞ்சு மாதிரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு உளுத்தம்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே மிளகு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு பாண்டலில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக விட்டுருங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி தட்டி எண்ணெயில் போட்டு பொன்னிறமாக வந்ததுக்கப்புறமா எடுத்திங்கன்னா சூப்பரான ஹெல்த்தியான மெதுவடை ரெடி ஆயிருங்க. பருப்பு ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா ஆயில் நிறைய எடுக்கும். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், ஆயிலும் கம்மியாக எடுக்கும், வடையும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Thanks for watching.